ஆனா எதுவுமே செய்யலன்னு ஒரு காரணத்தை சொல்லி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்காத. நீ எங்க கூட தான் இருக்கணும். உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. முடியாது கயல், என்ன தயவு செஞ்சு தடுக்காத. எல்லாரும் வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மனசுல பெரியவங்க. அதான் நான் எதுவுமே பண்ணலனாலும் எல்லாத்தையும் பண்ண மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் எதுவுமே பண்ணலன்னு. இது பாரு, என்னால நீங்க பட்டதெல்லாம் போதும். உங்களுக்கு நல்லது பண்ண முடியலனாலும் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னா நான் இங்க இருக்க கூடாது. நான் இங்க இல்லைனா தான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும். நீயும் அப்படி நல்லா இருப்பீங்க. மூர்த்தி, தனோ வா, போய் பேக் எடுத்துட்டு வா. போ. எங்க கொஞ்சம் சொல்றது கேளுங்க. சொல்லிட்டு இருக்கல, போ. நீ எடுத்துட்டு வர மாட்டே. மூர்த்தி, மூர்த்தி, மூர்த்தி சொன்ன கேளு. மூர்த்தி வேண்டாம். மூர்த்தி சொல்றது கேளு. சொன்ன கேளு. நீ எங்க போறத சொன்ன கேளு. மூர்த்தி போகாத. மூர்த்தி இல்ல. மூர்த்தி மூர்த்தி சொல்ல கேளுங்க. மூர்த்தி, எப்படி நீங்க இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருக்கீங்க? உங்க குடும்பமே உங்களுக்காக கதறிக்கிட்டு இருக்கு. அப்ப கூட உங்களுக்கு மனசு இறங்கலையா? இந்த மாதிரி ஒரு குடும்பம் நமக்கு இல்லையே. என்ன எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத ஒரு குடும்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அதை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. உங்க அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நீங்க வீட்டை விட்டு போறேன்னதும் அவங்க துடிச்சு போயிட்டாங்க. உங்க தங்கச்சி கயலுக்காக போறேன்னு சொல்றீங்கல்ல, அவளை இப்படிதான் அழ வச்சுட்டு போவீங்களா? உங்களுக்கு மனசு உறுத்தல? அவளை பிரிஞ்சு போயிட்டு உங்களால சந்தோஷமா வாழ முடியுமா? கயலுக்காக போறேன்னு சொல்றதை விட்டுட்டு அவ கூடவே இருந்து அவளை வாழ வைப்பேன்னு சொல்லுங்க. கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையா இருக்கிறதா மூர்த்தி பலமே. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிப்பாங்க? தேவி கை குழந்தையோட புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ கூட இருந்து அவளை புகுந்த வீட்டுல வாழ வைக்கணும்னு நினைக்காம அவளை விட்டு போறேன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க அவ மேல வச்சிருக்கிற பாசமா? இதுதான் நீங்க அவளுக்கு செய்யற நல்லதா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையும் அவங்களோட பாசத்தையும் விட்டுட்டு போறதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. இத்தனை நாளா நான் உங்களை ஒரு வெகுளின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஒரு முட்டாள்னு. என்ன மேடம் நீங்க? இப்படிப்பட்ட குடும்பம் அமையறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். உங்களுக்கு கிடைச்ச வரத்தை தூக்கி எறியணும்னு நினைக்காதீங்க. அப்படி எரிஞ்சா நீங்க மனுஷனே இல்ல. இங்க பாருங்க மூர்த்தி, ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. கையில இருந்து தவற விடும் போதுதான் அதோட மதிப்பு என்னன்னு தெரியும். தொலைச்சதுக்கு அப்புறம்
ஐயோ அம்மா விட்டுட்டோமேன்னு மனசு வலிக்கும் போதுதான் நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு புரியும். அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வாழ்க்கை முழுக்க அந்த வலியை சுமக்கணும்னா தாராளமா நீங்க கிளம்புங்க. என் அனுபவத்துல சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா கூட யாருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமையாது. கடவுள் அப்படிப்பட்ட குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அன்பான அம்மா, பக்குவமான தங்கச்சி, பாசமான தம்பி, குழந்தை மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம அன்பை காட்டுற தங்கச்சிங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறீங்க நீங்க? விட்டு கொடுத்து வாழறதுதான் குடும்பம், விட்டுட்டு போய் வாழறது இல்ல. இந்த குடும்பத்தை விட உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து வேற எதுவுமே இல்ல. கயல், நான் சொல்றேன், உங்களை விட்டுட்டு மூர்த்தி எங்கேயுமே போக மாட்டாரு. யாருமே அழ வேண்டாம். மூர்த்தி, என் மேல உங்களுக்கு மரியாதை இருக்குன்னா நான் சொல்றத கேளுங்க. பேக கீழே வைங்க. என்ன மன்னிச்சிருமா. எங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும்னு நீ முடிவு பண்ணிட்டல. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சத்தியமா போக மாட்டேம்மா. அதில் எங்க வீடு அன்புக்கு ஈடு நீ இப்படி எல்லாம் சொல்லாத, சரியா? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல, விடுங்க. நிஜமான நேசம் தேய்வதில்லை, இன்னும் வேற என்ன வேணுமே.